இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் உயர்வு. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு. தீர்மானத்தில் மாற்றமில்லை, புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. பொதுத் தேர்தலுக்காக ஜனாதிபதி அனுர விடுவித்துள்ள மொத்த பணத்தொகை. நேபாள காலநிலை பேரழிவு, 200 பேர் பலி, பலர் மாயம். முகத்தை மாற்றி ஆட்சிக்கு வந்துள்ள ஜேவிபி, விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், வெளியான அறிக்கை. அனுரவினால் கவரப்பட்டு வரும் தமிழ் இளைஞர்கள், ஹக்கீமிடம் முழங்காலிட்டு கெஞ்சிய சுமோ. இஸ்ரேலில் தவறான முடிவெடுத்து இலங்கையர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். தீர்மானத்தில் மாற்றமில்லை, புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. நடந்து முடிந்த 2024 கல்வியாண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் வெளியில் கசிந்த 3 வினாக்களுக்கு முழு புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் மாற்றமில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றனர். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர். மேலும் நடத்தப்பட்ட பரீட்சையே நிலையானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர். சர்ச்சைக்குள்ளான குறித்த 3 கேள்விகளுக்கும் முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானமானது நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், விஜயதாச ராஜபக்ச அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார். நீதி மறுசீரமைப்பு மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்த விஜயதாச ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை தழுவிக்கொண்டார். இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கின்றார். அத்துடன் தற்போதைய நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் அவரது தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி பொது தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அதன் உபதலைவர் கோமிக எஸ் விஜயசீர தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேலில் தவறான முடிவெடுத்து இலங்கையர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. இஸ்ரேலில் பணிபுரிந்து வந்த இலங்கையர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றனர். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதானவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக தூதுவர் பண்டார உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். குறித்த நபர் 6 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் விவசாயத்துறையில் பணியாற்றி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் சடலத்தை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டிருக்கின்றனர். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் உயர்வு. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள தினசரி மாற்று வீத அட்டவணையின்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி சடதியாக அதிகரித்திருக்கின்றது. இதன்படி இன்றைய தினம் டாலரின் கொள்முதல் பெறுமதி 293 ரூபாய் 50 பதிவாகியிருக்கின்றது. இதன் விற்பனை பெறுமதி 302 ரூபாய் 56 பதிவாகியிருக்கின்றது. கடந்த வார இறுதியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி முறையே 295.30%, 304.33% காணப்பட்டிருந்தது. மேலும் மத்திய கிழக்கு உட்பட ஏனைய பிரதான நாட்டு நாணயங்களுக்கு நிகராகவும் ரூபாவின் பெறுமதி இன்று அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலுக்காக ஜனாதிபதி அனுர விடுவித்துள்ள மொத்த பணத்தொகை. பொது தேர்தலை நடத்துவதற்கு தேவைப்படும் நிதியை விடுவிப்பதற்கான ஆவணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டிருக்கின்றனர். இதன்படி பொது தேர்தலுக்காக தேவைப்படும் மொத்த நிதி தொகையாக எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாய் ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றனர். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 14 நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அக்டோபர் 4 எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்தவுடன் புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21 கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முகத்தை மாற்றி ஆட்சிக்கு வந்துள்ள ஜேவிபி, விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டு. தேசிய மக்கள் சக்தியாக தற்பொழுது ஆட்சியை பிடித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி வளர்ச்சி அடைந்துள்ளதுடன் ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விமல் வீரவன்ச நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். ஜேவிபி எனது முன்னாள் கட்சியாக இருந்ததால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர். கோட்டாபய ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்படுவது போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிக்கிறது. ஆனால் அரசாங்கத்தின் உண்மையான தன்மை காலப்போக்கில் வெளிப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர். நேபாள காலநிலை பேரழிவு, 200 பேர் பலி, பலர் மாயம். நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி 200 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைக்கும் 3 நாட்கள் விடுமுறை வழங்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 200 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக நேபாள காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். நேபாளத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 16 பாலங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மீட்பு பணிகளுக்காக 20,000க்கும் அதிகமான பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது வரை 3,626 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். மந்தாரம் நுவர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இளமலை வனப்பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மந்தாரம் நுவர போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றிவளைப்பு செய்து சந்தேக நபர்களை கைது செய்து போலீசார் சென்றவேளை குறித்த சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சி செய்த போது போலீசார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றனர். இதில் ஒருவர் காயமடைந்ததோடு மேலும் 4 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இதில் தற்காலிகமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் 41 வயதுடையவர் எனவும் இவர் ரிகில் கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மந்தாரம் நுவர போலீசார் மற்றும் நுவரெலியா தடவியல் போலீசாரின் உதவியுடன் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், வெளியான அறிக்கை. இலங்கை ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த சில தினங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட 107 வாகனங்கள் தற்காலிகமாக காவல்துறை பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்துக்குள் அதிக வாகனங்களை நிறுத்த முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே உள்ள வளாகத்திலேயே மேற்படி வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனினும் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்தப்படுவதற்காக வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் வலிமையான ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியானால் அரசியல் அமைப்பின் பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அந்த வாகனங்கள் வழங்கப்படவிருந்தமை எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்களின் முழுமையான பட்டியல் கீழே காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரவினால் கவரப்பட்டு வரும் தமிழ் இளைஞர்கள், ஹக்கீமிடம் முழங்காலிட்டு கெஞ்சிய சுமோ. அனுரவின் வெற்றி இனவாதத்தை கக்காதவரது தாழ்மையான பேச்சுக்கள், வெற்றியின் பின் அவரது ஆரம்ப செயல்பாடுகள் போன்றவற்றினால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் இளைஞர்கள் பெருமளவில் கவரப்பட்டு வருவதை சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற இளைஞர் தலைமைகள் வடக்கு கிழக்கில் உருவாக வேண்டும் என்கின்றதான கருத்துக்களும் தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. சாதாரண மக்கள் மத்தியிலும் ஜேவிபி பற்றி இருந்து வந்த அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பித்து வருவதையும் அவர்களது பேச்சுகளிலும் பதிவுகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. உடனடியாக ஏதாவது செய்யாவிட்டால் தமது மவுசு குறைந்துவிடும் என்று பயந்து சில தமிழ் தலைவர்கள் விழுந்தடித்து ஓடித் திரிவதாக தெரிய வருகிறது. சுமோ அடித்துக்கொண்டு ஓடி ரவு ஹக்கீமை சந்தித்து உதவி கோரியிருக்கின்றார். திஸ் காய் இஸ் மோர் டேஞ்சரஸ் என்று கூறியிருக்கின்றார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து போட்டி போடுவோமா என்றும் கெஞ்சியிருக்கின்றனர். கிழக்கு முஸ்லிம்கள் அதனை பெரிதாக விரும்ப மாட்டார்களே என்று ஹக்கீம் கொஞ்சம் இழுத்தடிக்க
புலிப்பயங்கரவாதிகள் செய்த முஸ்லிம் விரோத செயல்களுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிவிட்டேனே என்றெல்லாம் கூறியிருக்கின்றனர். கிழக்கின் தமிழ் தேசிய நீக்க மல்லியும் அதற்கு ரெடி என்றும் சமிஞ்சை காண்பித்திருக்கின்றனர். முஸ்லிம் காங்கிரசின் மத்திய குழுவுடன் பேசிவிட்டு திரும்பி வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஹக்கீம். அது சரி, தமிழரசு கட்சியிலும் மத்திய குழு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மத்திய குழுவுடன் பேசிவிட்டு தான் இதுபோன்ற இணைப்பு விவகாரங்கள் பற்றி ஹக்கீமுடன் பேச வேண்டும் என்ற யதார்த்தம் சுமோவுக்கு தெரியாதா? மாவை போன்ற 3 வாக்கு செலுத்திய தலைமை இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியில் யார் அவரை கேள்வி கேட்பது?